நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உள்ளூரில் வேலை பார்த்தால் ஜீரோவாக இருப்பவர்கள் வெளிநாட்டு வேலை பார்த்தால், அதே போல் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்தாலும் ஹீரோவாக மாதிரி ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக நிறைய பேர் உள்ளூரில் வேலை பார்ப்பாங்க, தொழில் செய்வாங்க, வியாபாரம் செஞ்சு பார்ப்பாங்க. எதுலேயுமே ஜெயிக்கவே முடியாது. அவங்களுக்கே புரியாது. ஏன்னா எல்லாத்துலேயும் சரியாக தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தியே தராது. பெரிய அளவில் வருமானமும் இருக்காது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன் என்னன்னு அதே போல் அதை நினச்சி கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அந்த வேலை செய்கிறதோ, அவங்க தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இயல்பாகவே அவங்க வெளிநாடு வெளி மாநிலம் போயிடுவாங்க. ஒரு சிலர் அதுக்கான வாய்ப்புகள் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க மனசில் வெளிநாடு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது அதெல்லாம் பிடிக்காது. உள்ளூர்லேயே இருந்து ஜெயிக்கணும், உள்ளூர்லேயே தொழில் பண்ணணும். அதுக்கான காரணங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சொந்த காரணங்கள் நிறைய இருக்கும். அதனால அவங்க உள்ளூர்லேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வேலைக்கு போவாங்க, தொழில் செஞ்சு பார்ப்பாங்க, வியாபாரம் செஞ்சு பார்ப்பாங்க. எதுவுமே செட் ஆகாது, சரியாக வராது. அமைப்பு இல்லாத எதை செஞ்சாலும் அது சரியாக வராது. ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். மனுஷனை இயக்கிறது எல்லாமே கிரகங்கள் தான். நம்ம தானாக இயங்கவே முடியாது. எந்த மனுஷனுமே தானாக இயங்கணும்னு நினச்சாங்கன்னா அது முடியாது. அதே போல் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விருப்பங்களை நிறைவேற்றுறதுனால அது நடக்காது. கிரகங்கள் எப்படி வழி கொடுக்குதோ அதுதான் அந்த மனுஷனுக்கு கிடச்சிட்ருக்கோம். அதை மீறி போகும்போது சில வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்க நினைக்கிறத எதையுமே அடைய முடியாமல் தடையிலே வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இப்போ இந்த உள்ளூரில் வேலை பார்த்தா இது ஜீரோவாக தான், அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே போல் வெளிநாடு போனால் அவங்களே அந்த கஷ்டப்பட்ட மனிதனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் நல்ல அமைப்புக்கும் வந்துடுறாங்க. வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 6ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அது வேலையை சொல்லும், சுய தொழிலை சொல்லும். பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க, வேலை தான் செய்கிறாங்க. நல்ல வேலையெல்லாம் செஞ்சால் அதுக்கப்புறம் சுய தொழிலெலாம் தெரிஞ்சால் அந்த மாதிரி செய்கிறாங்க. பெரும்பாலும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க குறைச்சி தான். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. சிலர் தான் வியாபாரம் தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். இது பெரும்பாலும் அந்த 6ஆம் இடம் தான் வேலையும் சுய தொழிலெல்லாம் சொல்கிறதுனால அந்த 6ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறது. 7ஆம் வீடுங்கிறது தான் நம்மளுக்கு எதிரானது. லக்னத்துக்கு எதிர் தன்மையாக உள்ளது. லக்னங்கிறது அவர் இருக்கிற இடத்த சொன்னால் 7ஆம் இடங்கிறது எதிரில் உள்ள இடம், அவருக்கு எதிர் தன்மையாக உள்ளது. அதனால் இந்த 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதுக்கு அடுத்து 9ஆம் இடமாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல இருக்கிறது. 9ஆம் இடம் தான் ஒரு பயணத்தை சொல்லக்கூடியது. ஆதி காலத்தில் அதை யாத்திரைங்களாம் சொல்லுவாங்க. அதுதான் பயணம் சொல்லக்கூடியது. அந்த 9ஆம் இடத்துல லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி போய் இருக்கிறது. அதே போல் அந்த 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது. அது வெகு தூரத்தை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி 7, 9, 12 இந்த மாதிரி இடங்களில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருந்தா, இல்லை இந்த 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து எங்கேயாவது இருந்தால், அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து எங்கேயாவது இருந்தால், அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதியோடு எங்கேயாவது சேர்ந்து இருந்தாலும்
அதாவது சேர்ந்து இருக்கிறதுன்னு ஒரே கட்டத்தில் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதிக்கு 1, 5, 9ல் இந்த 7ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 12ஆம் இடத்து அதிபதியோ அமைஞ்சிருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டு வேலை, வெளி மாநிலத்து வேலையில் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்களுடைய அமைப்பே அப்படி தான் வரும். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு வரப்ப இவங்க வந்து அதை தவிர்த்துட்டு உள்ளூரில் இருந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் சில அமைப்பு இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருந்தாலும், அதே போல் 6ஆம் அதிபதியோட சேர்ந்த ராகு இருந்தாலும், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் இதே மாதிரி தான் வரும். இது ராகுங்கிறது வெகு தூரத்தை சொல்லக்கூடியது. டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு, பெரும்பாலும் வெளிநாடை சொல்லக்கூடியது ராகு. அதனால ராகு தொடர்பு இப்படி இருந்தாலும் அவங்க வந்து வெளிநாடு தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அளவு இருக்கும். ஆனால் இந்த அமைப்பில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ வந்து வக்ர பெற்ற கிரகங்கள் இருந்தால் அங்கே போய் வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் ஏற்பட்டு அவங்க வேலையை விட்டு திரும்ப நாட்டுக்கே வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை வந்து ஜாதக அமைப்பை இவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் திரும்ப அங்கேயே போய் வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இந்த சூட்சமும் தெரியணும். ஏன்னா நிறைய பேருக்கு 9ல் வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும், 7ல் வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும், அதே போல் 12ல் வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் போன பிறகு அவங்களுக்கு வேலையில் பிரச்சனை, அவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் அதை சமாளித்து அங்கே இருந்துட்டாங்கன்னா, அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அப்படி அவங்க திரும்பி வந்துட்டாலும் திரும்பவும் அவங்க வெளிநாடு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா உள்ளூரில் அவங்க ஜெயிக்கவே முடியாது. இங்கே வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா 9ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறது, 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறது, 7ஆம் இடத்தோட இந்த 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு தான். இதை வந்து மாற்ற முடியாது. அப்போ இவங்க வந்து பெரும்பாலும் வந்து அப்படி அவங்களால போக முடியலைன்னா வெளி மாநிலத்திலையாவது போய் இருக்கணும். ஏன்னா உள்ளூரில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் வியாபாரத்துலேயோ இல்லை வேலையிலையோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு திருப்தியான நிலையே இருக்காது. அதை வந்து மாற்றணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா வாழ்க்கை நிலை வந்து மாறணும். ஒருத்தருக்கு கஷ்டப்பட்ட நிலையிலே தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வாழ்க்கை நிலை கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னா ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்து சில பேர் வந்து வெளிநாடு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் சில ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்கள் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து தனுசுலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துடுது. அதே போல் இந்த 6ஆம் அதிபதி சரராசின்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு வெளிநாடு யோகம் வரும். ஏன்னா சரராசிங்கிறதே வந்து ஒரு இடத்துல இருக்காமல் மூவ் பண்ணி விடுறது. அதனால அவங்கள வந்து வெளிநாடுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த சரராசியில் உள்ள கிரகங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சிடும். இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்க இதை தெளிவாக பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நிலையை வந்து அமைச்சிக்கணும். இப்போ நிறைய வயசானவங்க கூட இதை யோசிக்க முடியாது. சின்ன வயசில் உள்ளவங்க இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்துட்டா இந்த அமைப்பை பயன்படுத்தி வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கும் போது வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், தடுமாற்றம் இருக்காது, நிறைய கஷ்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய நிலை இருக்காது. இல்லைன்னா வந்து போராட்டமான வாழ்க்கையை அமைஞ்சிரும்.
இப்போ வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு அமைஞ்சாதான் வருமானம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை நிலையில் எவ்வளோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வருமானம் இல்லைன்னா அவருக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அவர் வந்து வாழ்க்கையில் திருமணம் தடைப்படும். அதே போல் வீடு, சொத்து சுகங்கள் வாங்குறது தடைப்படும். அவர்களுடைய மற்ற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே தடைப்படும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து வேலை, தொழில் அமையிறது, வருமானத்துக்கு வழி நம்ம செஞ்சுக்கிறது. அதனால ஜாதகங்களில் இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான அமைப்பை வந்து பார்த்துக்கிறது. நான் சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு கவனம் இதில் கூட இல்லாமல் போயிடும். இருந்தாலும் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாடு, வெளி மாநிலம், அதாவது உள்ளூரில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்து வேலை பார்த்தா, தொழில் செஞ்சால், வியாபாரம் செஞ்சால் அவங்க வந்து ஜெயிக்கலான்னு இருக்கிறவங்க உள்ளூர்லேருந்து இடம் மாறி போய் இந்த மாதிரி தொழில்லையோ, வியாபாரத்துலேயோ, இதே மாதிரி வேலையிலையோ ஒரு உயர்வான நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பதிவுலலாம் சொல்கிறது. இதில் நான் அந்த தனுசு, அதே போல் மீனம் சொல்லியிருக்கேன். தனுசும் மீனம் வந்து எப்போவுமே பயணத்தை சொல்லக்கூடியது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். தனுசு வந்து பயணம் கொடுத்துரும். அதே போல் மீனம் வந்து வெகு தூரத்தை சொல்லக்கூடியது. இதனால் இந்த 2 ராசிலையும் அதிக கிரகங்கள் இருந்தாலே அவங்க வெளிநாடு தான் போவாங்க. தனுசுலையும் மீனத்துலேயும் கிரகங்கள் அதிகமாக ஒருத்தருக்கு இருந்தாலே அவருடைய வாழ்க்கை நிலை வந்து பயணங்களை நோக்கி தான் போகும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் தான், சுயஜாதகத்தை வச்சு நிறைய பேசலாம். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.